அடுத்த ஒரு பிரிவினை இருக்கின்றது மதுபான சாலை அனுமதி பத்திர விடயம். கிளிநொச்சி மாவட்டத்திலே குறிப்பாக நகர மத்தியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரம் வழங்கல் அரசியல் தலையீடுகள் உள்ளதாக செய்திகள் வெளிவரும் செய்திகளாலும் குறித்த மதுபான சாலைகளின் அமைவிடங்கள் பொருத்தப்பாடின்மையாலும் மக்கள் விசனமடைந்துள்ள நிலையில் கிளிநொச்சி நகர திட்டமிடலுக்கு பொருந்தாத வகையிலும் பொது பயன்பாட்டு நிறுவனங்களை அண்மித்தும் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையிலும் மக்கள் நடமாட்டம் மிகுந்த இடங்களில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட மதுபான சாலைகளின் அனுமதி பத்திரங்களை ரத்து செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றி தொடர் நடவடிக்கைகளும் மேற்கொண்டார். ஏற்கனவே தலைவர் இதில் ஆறால கொடுக்கப்பட்ட வெளியிடவும் அரசியல்வாதிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆறாளுக்கு வந்திருக்கின்றதும் முடியும். அதே நேரத்தில் இந்த கிளிநொச்சி நகரத்துக்கு இது பொருத்தம் இல்லை என்பது பல பேருடைய கோரிக்கை. நீங்களும் உங்களோட தலைமுறையிலும் சொல்லியிருந்தீங்க. இதுக்கு ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு நிறைவேற்றுவோம். இதை நீக்கிறதுக்கான முடிவை நாங்கள் முன்வைக்குவோம், எடுக்கவும். உண்மையிலே இப்ப எல்லாருக்கும் தெரியும், கடந்த அரசாங்கத்தின் போது இறுதியான கட்டத்தில் தேர்தலை இலக்காக வைத்து கொடுக்கப்பட்ட அனுமதி பத்திரங்கள் அனைத்தையும் கேன்சல் பண்ணப்பட்டது. சரியா? ரெண்டாவது, ஒரு சில மதுபான சாலைகள் அனுமதி வழங்கப்பட்டதன் பிறகு அந்த மதுபான சாலை உரிமையாளர்கள் கோடிக்கணக்கில் செலவழித்து உண்மையிலேயே அதை ஓப்பன் பண்றதுக்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க. அப்ப அதற்கான அனுமதியை கொடுத்தது யாருன்னு கேட்ட ஒன்று மதுவரி திணைக்களம், அடுத்து அங்க இருக்கிற அந்த பிரதேசங்களுக்கு டிஎஸ் உண்டாகத்தான் இந்த அனுமதி வழங்கப்படும். அப்ப அபாரான வழங்கப்படுகின்றதுன்னு கேன்சல் பண்ணுகின்ற பொழுது வருகின்ற பிரச்சனை அதுக்கு அடுத்து நீதிமன்ற ரீதியான பிரச்சனையும் சரி. இருந்த போதிலும் கூட நாங்களும் கூட நான் ஓப்பனத்தை இடத்துல சொல்றேன், கடந்த யாழ்ப்பாணத்துல பல இடங்கள்ல நாங்கள் இப்படி தற்காலிகமாக மூடப்பட்ட வச்சிருக்கிறோம். அதுக்காக நாங்கள் எடுத்த நடவடிக்கை தான் பேசும் இல்லை. என்று கேட்ட மக்களுடைய போராட்டம், மக்களுடைய கவனிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்படுமாக இருந்தால் மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக அந்த இதுகள் தற்காலிகமாக நிறுத்தப்படலாம், ரத்து செய்யப்படும். சரியா? ஒன்று அதனால வேண்டி அது ஒன்று ஏன்னு கேட்டா இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நமக்கு எல்லாருக்கும் நமக்கு ஒரு சட்டம் ஒன்று இருக்குதானே, நீதி ஒழுங்கு முரண்டு ஒன்று இருக்குது. அதுகளெல்லாம் ஒட்டத்தை கொண்டு எல்லாத்தையும் நீதி கொண்டு போக ஒன்று. இரண்டாவது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கிளிநொச்சி மாவட்டத்தில் அபரிமிதமான பார்கள் இருக்குது. அப்ப அது சம்பந்தமாக அதுக்கு அரசியல்வாதிகள் பின்புலம் இருக்கின்றார்கள் என்பதில் நன்மையிட பெரிய வரும். சரி, என்கிட்ட பேருதும் இல்லை. இது சிபாரிசு செய்தவர்கள் யாருங்களா? சிபாரிசு செய்தவர்கள் அரசியல்வாதிகள் உண்டாகத்தான் இதுக்கு பின் காலம் போயிருக்கு. அதனால அந்த சிபாரிசு செய்த பெயர்கள் அது வேற கதை. இருந்த போதிலும் கூட உண்மையிலேயே இவைகளை க்ளோஸ் பண்ணுவதற்கான நடவடிக்கை எடுக்கணுங்கிறது நம்ம தெளிவா இருக்கணும். அதுக்கு இங்க இருக்கின்ற எம்பிமார்களுடைய இருக்கின்ற மக்களுடைய ஒத்துழைப்பு கட்டாயம் தேவை. அதே நேரத்தில் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த நிறுவனங்கள் மறுபடியும் இதை ஏதாவது மேல் பரிசீலனை செய்ய முடியுமாங்கிறத நாங்கள் பார்க்கணும். ஏன்னா நமக்கு பக்கத்துல பள்ளிக்கூடம் இருந்த இயலாது, கோயில் இருந்த இயலாது, அதில் முக்கியமான இடங்கள் இருந்த இயலாது. அப்படிப்பட்ட இருக்கின்ற போது கூட நமக்கு பக்கத்துல கோயிலும் இருக்குது, பக்கத்துல பாடசாலையும் இருக்குது, இடையில பாரும் இருக்குது. அப்படி எப்படி நாங்கள் கொடுக்கப்பட்டது வழங்கப்பட்டதுங்கிறது பிரச்சனை ஒன்று இருக்குது. அப்படியா இருந்தா உண்மையிலே அதிகாரிகள் இதுக்கு பொறுப்பு சொல்லணும். அதனால அந்த மாதிரியான காரணங்களை வச்சுதான் நாங்க அளவுக்கு அதிகமாக இருக்கின்ற விசேடமாக நீங்க ஒரு குழு என்றாலும் அரசாங்க நியமிச்சாலும் இது விரைவாக இருக்கும் நடவடிக்கை நாங்கள் எடுக்கத்தானே வேணும். உண்மையிலே இதற்கு சரியா ஒரு சின்ன குழு ஒன்று நியமித்து அந்த குழுவினுடைய அறிக்கையை நாங்க ஒரு 2 வாரத்தில் எடுத்துக்கொண்டு ஏன்னா ஏற்கனவே அந்த அம்பல பெருமாள் சந்தி வட்டக்கட்சியில் போட்டதுக்கெல்லாம் மக்கள் கடிதங்களாக எடுத்த மூலம் தந்தும் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. பூனேரியிலேயும் ஆஸ்பத்திரி பக்கத்துல 200 மீட்டர் பக்கத்துல பூனேரி பிரதேசத்துல மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க. சொல்லுங்களேன்.
නගරු මේ මන්ත්‍රීතුමා මේ 96 නැවතලා තිබුණා සියලුම FL4 වර්ග ඒවා. ඊට පස්සේ යුද්ධ කාලයෙන් පස්සේ මම දන්නා තරමින් මම මෙහෙට ලොකු දෙකක් විතරයි ආවා. මම දන්නා තරමින් ඊට පස්සේ තිබුණේ අර හෝටල් බලපත්‍ර 3ක් විතරයි. මම මෙහාට එනකොට රාජකාරී වල බාර ගන්නකොට 2009 පස්සේ කීය දුන්නාද කියලා 2000 එහෙම ගැළු දුන්නොත් මම දන්නේ ඡන්ද තිබිලානේ තියෙන හැම අවුරුද්දම. ඔව් 2012 දී 2010 දී තමයි මුලින්ම එක ඊට පස්සේ 2012 දී ඊළඟ එක ඇවිල්ලා තියෙනවා. ඊට පස්සේ මෑත කාලේදී එකක් ඇවිල්ලා දෙනවා ඒ හෝටල් බලපත්‍රයක්. ඊට පස්සේ ආපු සියලුම වයින් ස්ටෝර්ස් මාදිරි FL4 වර්ගයේ සියලුම බලපත්‍ර ගිය අවුරුදු මේ වර්ෂයේ තමයි නිකුත් කරන්නේ. சொல்றாரு இந்த வருஷம் தான் கூடுதலான பார்ப்போம் வழங்கப்பட்டிருக்கு. 2010ஆம் ஆண்டு கொண்டு வந்தது, 12ஆம் ஆண்டு கொண்டு வந்தது. அதற்கு கூடுதலான அதுக்கு முன்னுக்கு இருந்தது வந்து சாதாரண ரெஸ்டாரண்ட்டுக்கு வழங்கப்படுகின்ற வழங்கப்பட்டது. 2014 ஆண்டு பிறகு 14 நாங்கள் சம்பந்தமாக தீர்மானமா நாங்க கொண்டு வந்தானே இது இந்த வருஷம் இப்படி அளவுக்கு முடி கொண்டு வந்து நிறுத்தவன் தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். ஒரு நாள் வழி முடிஞ்சது போதைப்பொருள் பாவனை அதிகரிச்சிருக்கு. அந்த கஞ்சா கசிப்பு உற்பத்திகள் கூட ஏரியால எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆனா இதுக்கு முதல்ல சொல்லியிருந்தவங்க இதே ஒருங்கிணைப்புக்குள்ள கூட்டத்துல போதைப்பொருளை இல்லாம போகணுமெண்டா பார் பாயிண்ட் வேண்டி இதே ஒருங்கிணைப்புக்குள்ள முடிவெடுத்தாரு முன்னைய காலத்துல. ஆனா இப்ப அதுவும் இருக்குது இதுவும் இருக்குது. அதுக்கு வந்து கிராமப்புறத்துல போதைப்பொருள் அதிகரிச்சிருக்கு, கசிப்பு உற்பத்தி அதிகரிச்சிருக்கு. ஆனா அதையும் கட்டுப்படுத்துறதும் இல்ல. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான் வந்து இருக்குது. අපේ යාපන දිස්ත්‍රික්කයේ ඉලංගුමරන් මසිතුමා එයාගේ කතාව තමයි கடந்த காலங்களில் 10 தடவை 15 தடவைக்கு மேலே குற்றவாளியாக காணப்பட்ட நீதிமன்றத்தாலையும் குற்றவாளிகள் நிரூபிக்கப்பட்ட நபர்களுக்கே மறுபடியும் அந்த அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அவங்க நில அளவு திணைக்களத்துக்கு அறிவிச்சிருக்கிறதாக சொல்றாங்க. அப்ப அது சம்பந்தம் நம்பர்ங்கிற ஒரு ஆமாம் சார். இதில் முதலாவது இந்த மதுபான சாலைகள் சம்பந்தமாக நாங்கள் இதில் தீர்மானம் இயற்றினாலும் அதில் கூட லீகலாக பயன்படுத்த தெரியாது. என்னென்னா போடப்பட்டிகள் போகாது. இதில் நாங்கள் செய்ய வேண்டியது ஒரு கமிட்டியை நியமித்து சர்வே டிபார்ட்மெண்ட் மற்ற இது தொடர்பான பிரதேச செயலாளர்களை உள்வாங்கி அந்தந்த மதுபான சாலைகளிலிருந்து அந்த நியமங்களுக்கு அமைவாக என்ன வழிபாட்டிடம் இருக்கலாம், பாடசாலை இருந்தால் பொதுமக்களுக்கு என்ன பிரச்சனை இருந்து ஒவ்வொரு மதுபான சாலைக்கும் ஒரு ரிப்போர்ட்டை பிடிக்க பண்ணி எக்ஸைஸ் கமிஷனர் ஜெனரலுக்கு அது சம்பந்தமான ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணினால்தான் சார் ஏதாவது கேன்சல் பண்ண அப்படின்னா நாங்கள் ஒரு தனிய தீர்மானத்தோட போக அது ஒரு நடைமுறைக்கு சாத்தியமாக என்னடா இப்போ நாங்கள் தீர்மானம் யாரும் போகலாம். அதை பயந்தோடு நாங்கள் சமூகத்தில் நடக்க வேண்டிய விஷயங்களை பார்க்காம விட்டோம்னு சொன்னா தீர்மானமா எடுப்போம். 30 கொடுத்த லைசன்ஸ் அவ்வளோதையும் தீர்மானியா நிப்பாட்டுவோம். தீர்மானத்தை எடுப்போம். அந்த தீர்மானத்துக்கு எதிராக போன போகும். அதுக்கு தொடர்பான வழக்கு விஷயத்துக்கு இது ஒரு எவிடன்ஸாக இருக்கும். தீர்மானத்தை எடுப்போம். இப்படி நாங்கள் பெரிய யாருமே உடன்படுகின்றபடியே இருந்தாலும் யாருமே போறதுல பாரு போடுறது இல்லை. அப்ப அதனால இன்னும் நம்ம தீர்மானம் எடுப்போம்னு கேட்டால் சொல்ற மாதிரி அந்த கால நியமனங்களுக்கு ஏற்ப உட்பட்டு இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்காங்கிறது உண்டு. சரியா? அடுத்த அந்த மதுவ திணைக்களத்து சொல்றவங்க அவங்க எல்லா நியமனங்களுக்கு உட்பட்டு தான் இதுக்கு அனுமதி வழங்கணும் தான் சொல்றாங்க. இருந்தாலும் கூட நாங்க பரிசீலனை செய்வதற்கான டிஎஸ்மா சர்வே டிபார்ட்மெண்ட் மதுவ திணைக்களத்துல எல்லாத்தையும் வரவழைச்சு நமக்கு இதுக்கான පස්සේ කරපතර ප්‍රශ්නයක් වෙලා තියෙනවා මේ දිස්ත්‍රික්කයට. එහෙනම් අපි කියන්නේ මේක වෙනම පොඩි කොමිටියක් හදාගෙන ඊට පස්සේ පුරාමතු කොමිටියක් කරලා මේ කොමිටියක් හදාගෙන ඊට පස්සේ අපි ඒකේ අරා තීන්දුවක් ගමු. අපේ සභාවට කරන්න අපි චුට්ටක් තාම අපි එක්සයිස් ඩිපාර්ට්මන්ට් එකේ ඉන්න නිලධාරීන් චුට්ටක් තාම අපි తాවකාලිකව මේක නවත්තන්නේ. එයාට මොකරි නීති විදියට මොකරි අවුලක් තියෙනවා. తాවකාලික දැන් එක්සයිස් ඩිපාර්ට්මන්ට් එකේ ඔෆිසර් කෙනෙක් ඉන්නවානේ. ඔයාට ඔයගොල්ලන්ට සම්මතනික නැති කරන්නේ. එතකොට ඔයගොල්ලන්ට අපි දැන් ඩිසයිඩ් කරා මෙච්චරලා කතා කරා. දැන් අලුත් පාපම බාපම දීලා 16ක්.
එතකොට අපි ගෞරව මේ honorable MP සුරීකරන් සජෙස්ට් කරා මේක తాවකාලිකව අපි නවතනවා කියලා. తాවකාලික නිදහසෙම නවතලා ඒකේ අපි දැන් district coordinating committee meeting decision විදිහට මේක අරගෙන මේක නවත්තලා ඒකට නීති ක්‍රමයෙන් මේගොල්ලෝ ගිහිල්ලා සුප්‍රීම කෝර්ට් එකේ හරි කෝර්ට් ඔෆ් අපීල් එකේ රිට් එකක් ගන්නවා නම් ඒක අපි මුණ දෙමු කියලා අපි ඉල්ලීමක් කරනවා. නැත්තම් වෙන්නේ දැන් ඊයරත් ඇක්සිඩන්ට් එකක් වෙලා මම දැක්ක Facebook එකේ අවුරුදු දෙක බබෙක් කෙනෙක් මැරලා තියෙනවා. එතකොට මේක දිගින් දිගටම මේක කතා වෙනවා. දැන් පොලිටිකල් ටෝක් එකක් ADC මීටින් කියන්නේ මේක නිකන් අපි වැඩක් වෙන්නේ නැති මේකක් වෙනවා. ඒ නිසා අපි ඩිසිෂන් විදියට මේක අරගමු. අරගත්තාට පස්සේ සුප්‍රීම කෝර්ට් එකට යනවා නම් කෝර්ට් ඔෆ් අපීල් යනවා නම් අපි මොනවද මේක ඔබතුමාගේ අදහස මොකද්ද? සිද්ධ වෙන්නේ නීත්‍යානුකූලව තමයි සියලු වරපත් දීලා තියෙන්නේ. මේක ඒකට විරුද්ධව අපි මෙතන අපි වෙන්දන්නේ තීරණයක් කරනවා. එක අපේ දෙපාර්තමේන්තු කොමසාස් දිනාතුමාට දැනුම් දිය යුතුයි. හරි. එතන දැනුම් දීලා ගන්න තියෙන හරි අද அப்ப நம்ம சொல்றது இப்ப ஜிஏட தலைமையில சரியா அடுத்த கூட்டத்தில் அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறோம். எதிர்வரும் காலங்களில் இதுகளை நிறுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். தலைவர் அவர்களே මේ අතන සාමාන්‍ය වැසියෙක් කාන්නේ ඒ කියන්නේ වාර් දෙකක් අතර තියෙන උන දුර ප්‍රමාණය මොනවා කියලා තියෙනවා. එහෙම එකක් නෑ සර්. එහෙම ගන්න. එහෙම එකක් නෑ. වාල් එකක් දෙන්න අයදුම් කරුවේ ආවට පස්සේ නොටිෆිකේෂන් එකේ තියෙන්නේ කිලෝමීටර් 500ක් දැන් ඒක 250 බවට පත් වුණා නොටිෆිකේෂන් එකෙන් නැත්නම් මීටර් 100ක්. එතන වයින් සෝස් එකකට අවශ්‍ය වෙන්නේ මීටර් 100ක ප්‍රමාණයක් තිබුණාම ඇති. මේ නීතිය වෙනස් කරනවා. පාර්ලිමේන්තු එකෙන් මේ නීතිය වෙනස් කළොත් ගැටලුවක් නෑ. නිලධාරිගේ පැත්තට නෙමෙයි ගැටලුව වෙන්නේ. இப்ப இவர் சொல்றார் அமைச்சர் அதாவது எம்பி அர்ஜுனா சொல்றார் நேற்று ஆக்சிடென்ட் பட்டது தாயம்பிள்ளை அது ஆக்சிடென்ட் பட்டது காரணம் அளவுக்கு மீறிய வேகத்துல போன டிப்பர் அப்ப டிப்பர் எல்லாம் நாங்க உங்களுக்கான சான்ஸ் தரோம். ஏழு விடயங்களிட்டு பேசப்படுகிற கொஞ்சம் பேசுவோம். அதனால மற்ற பேசுவோம். கொஞ்சம் இல்ல நீங்க எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்றது பார் சம்பந்தமாக சரியா